அந்த விதத்தில் இன்னும் தெளிவுபடுத்திட்டார். அந்த டிஎம்கே வர்சஸ் டிவிகே இந்த 2026 எலெக்ஷன்ல இந்த இரு கட்சிகளுக்கு இடையில் தான் போட்டி. டிஎம்கே பிடிக்காதவங்களாம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்? விஜய்க்கு ஓட்டு போடணும். அதாவது டிவிகேவுக்கு தான் ஓட்டு போடணும். டிஎம்கே பிடிக்கலையா, எங்கிட்ட வந்து ஓட்டை கொண்டு போயிட்டு என்டிகேவுக்கோ இல்லை ஏடிஎம்கேவுக்கோ வீணாக்கிடாது. அப்போ ஓட்டு பிரியும் போது இயல்பாக டிஎம்கே ஜெயிச்சிடும். திமுகவை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் ஒன்றா ஒரே ஆளுக்கு ஓட்டு போட்டாதான் திமுக தோற்கும் இல்லையா? எதிரிகள் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது அந்த எதிரிகள் யாரை எதிர்க்கிறாங்களோ அவருக்கு சாதகமாக போயிடும். அது விஜய் ரொம்ப பாருங்க, எல்லாரும் அவருக்கு அரசியல் தெரியலன்றாங்க. அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறார். அவர் உண்மையில் ரொம்ப அரசியல் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அதனால தான் சொல்கிறார், ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு டிஎம்கே பிடிக்குதா, போயிடு அந்த பக்கம். ஆனால் டிஎம்கே பிடிக்காதவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிவிகே மட்டும்தான் அப்படிங்கிறது மக்களுடைய மனதில் ஆழமாக திரும்ப திரும்ப பதிய வைக்கிறார். ஏன்? எலெக்ஷன் வரும்போது ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் பேர் ஏடிஎம்கேக்கு போட்டுட்டா என்னவாகும்? ஏடிஎம்கே கொஞ்சம் ஓட்டு போயிடும், டிவிகே கொஞ்சம் ஓட்டு போயிடும், என்டிகே கொஞ்சம் ஓட்டு போயிடும், டிஎம்கே ஜெயிச்சிடும். ஏன்? டிஎம்கேவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் சிதறிடுச்சு. இப்படி சிதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் திரும்ப திரும்ப மனதில் பதிய வைக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான சரியான போட்டி நாம் தான். பாருங்க எவ்வளோ இல்லை பேசுகிறேன் பாருங்க, எவ்வளோ பயமே எனக்கு கிடையாது. அப்படின்னா என்னது? அப்படின்னா உங்களுக்கு சரியான தலைவன் இன்னொருத்தன் வந்துட்டான். நீங்கள் திமுகவுக்கே தான் ஓட்டு போடணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. என் தமிழ்நாட்டில் பெரிய தலைவர்கள் இல்லை, ஸ்டாலின் விட்டால் இனிமேல் யாருன்னு ஹோப்பாக யாருன்னு தெரியலையா அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? ஒரு சைக்காலஜிக்கல் அட்டம்ப்ட் அது. நான் அழகாக பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்ட்டாக தன்னுடைய யுக்தியை வகுத்து மக்கள்கிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு இன்னொரு தலைவன் நான் இருக்கேன். இது ஜெயலலிதாவுடைய ஸ்டைல். திமுகவை கடுமையாக விமர்சிப்பாங்க. ஏன்னா திமுகவை கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாதான், கருணாநிதி அவர்களை கடுமையாக விமர்சித்துக்கிட்டே இருந்தாதான் அவரை பிடிக்காதவங்க ஓட்டெல்லாம் நம்மக்கிட்ட அப்படியே புரியுதுங்களா? இது அப்போ தன்னை ஒரு ஸ்ட்ராங் லீடராக அந்த அம்மா முன்னிறுத்துறாங்க. பெண்ணுன்னு நினச்சிடாதீங்க, நான் சிங்க பெண்மணி, ரொம்ப தைரியமான பெண்மணி, அவரை எதிர்க்கிறதுக்கு என்ன அளவுக்கு யாருக்கும் திராணி இல்லைன்னு காமிச்சாங்க. அதனால தான் மக்கள் லயன் லேடி, ஒரு சிங்கப்பெண், இரும்பு பெண்ணாக பார்த்தாங்க. அது விஜய் கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதாவுடைய ஸ்டைலில் தான் வராரு. அவர் பேசுறது, மக்கள் அவர் அப்ரோச் பண்ணுற விதமும் அப்படி தான். அவர் ஸ்ட்ராங் மேன். அவர் சினிமாக்காரன் அப்படிங்கிறதுனாலையோ இல்லை சாஃப்டாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன ஒரு வீக்கானால நினச்சிடாதீங்க. என்னால் பாருங்கள், ஒரு சிஎம்க்கு எதிராகவே இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச முடியுது. அந்த ஸ்ட்ரென்த் என்கிட்ட இருக்குது, அந்த கரேஜ் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்னை நம்பலாம், நான் ஒரு நல்ல தலைவன், தைரியமான தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அது நீங்கள் பெரிய லெவலில் வேலை செய்யும். ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. பட் இது எல்லாவற்றையும் எதிர்கொள்கிற தைரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு, பின்வாங்குகிற மனநிலையே தன்னிடத்தில் இருக்கக்கூடாது என்கிற தீர்மானத்தோடு தான் தாவேகாவை விஜய் ஆரம்பிச்சிருக்கிறார். ஒருவேளை ஆரம்பித்த கொஞ்ச நாள் வரைக்கும் அவருக்கு சில தயக்கங்கள் இருந்திருக்கலாம். பட் இப்போ நாம் பார்க்குற விஜய், அதுவும் திருச்சி மீட்டிங்க்கு பிறகு விஜய்க்கு வந்துருக்கிற கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குல்ல, அது பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மதுரை மீட்டிங்கில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் லெவலுக்கு போனார். அவர் மதுரை மீட்டிங் மாநாடு அவருக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. அதனால தான் உடனடியாக மக்கள் சந்திப்பு பயணத்தை திட்டமிட்டு களத்துக்கு வந்தார். ஆனால் மதுரை மாநாட்டை விட திருச்சியில் ஒரு சாதாரண சுற்றுப்பயணத்துக்கு கூடிய கூட்டம் அவரை ஏன்னா பிளான் பண்ணது 3 ஊர், 3 மாவட்டம், ஆனால் 2 இடங்களுக்கு மட்டும்தான் அவரோட போக முடிஞ்சது. அப்போது அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தனக்கு இருக்குன்றதுனால தான் இந்த சனிக்கிழமை 2 ஊர் தான் அவர் பிளான் பண்ணார், 2 மாவட்டத்துக்கு மட்டும்தான் பிளான் பண்ணார். அப்போது மக்கள் தனக்காக எந்த நிலைமையிலும் தன்னை ஆதரிக்க தயாராகிட்டாங்கன்றதை கண் கூட பார்த்ததுனால அந்த கள நிலவரம்னு சொல்லுவாங்க இல்லை, ஃபீல்டோடைய ஸ்டேட்டஸ்,
ஃபீல்டுடைய பொசிஷன், அந்த ஸ்டேட்டஸ் அவர் நல்லா தெரிஞ்சதுனால மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, நிச்சயம் நம்ம வின் பண்ண போகிறோம். அதனால் தைரியமாக இருக்கிறது 6 மாதம் தான். எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் கரண்ட் ரூலிங் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறோமோ, சிஎம் எதிர்க்கிறோமோ, அவ்வளோ நமக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு ஓட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் காய் நகர்த்துறாரு, பேசுகிறாரு. மிஞ்சி போனால் என்ன பண்ணிடுவாங்க? தைரியம் தான். என்ன பண்ணிடுங்க? மிஞ்சி போனால் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவீங்க, அங்கங்கே அதை ட்ராஃபிக் ஏதோ கவர்மெண்ட்டு தன்னால் முடிந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சில விஷயங்கள் பண்ணணும். அதை தாண்டி என்ன பண்ணிடுவீங்க? ஏதோ எலெக்ஷன் வந்துருச்சு, இந்த 3 மாதத்தில் கூட்டணி அமைச்சாகணும், டிசம்பருக்குள்ளே ஜனவரிக்குள்ளே கூட்டணி எல்லாமே அலையன்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகும். ஸோ அப்படி அதெல்லாம் அப்புறம் எலெக்ஷன் நோக்கி நகர ஆரம்பிச்சிருவோம். எல்லாரும் எலெக்ஷனுக்காக ஓடுறதை பற்றி தான் யோசிப்போம். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டார். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் லெவல்லையே விஜய் போனார் அப்படின்னா அவருடைய வெற்றி என்பது மிகப்பெரியதாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க. கடந்த வாரம் மாதிரி இல்லை. இந்த வாரம் அவருடைய தொண்டர்கள் அவங்களுடைய அந்த பயணம், சுற்றுப்பயணத்தினுடைய வழி உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. காரணம், இது வந்து இந்த கூட்டத்தோடு நம்ம அதை கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த கூட்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட எல்லா இடமும் மக்களால் நிரப்பப்பட்டால் யாரால தான் என்ன செய்ய முடியும்? அது அப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பப்ளிக்கிட்டேருந்து விஜய்க்கு கிடைச்சதுனால அவரால் ஒன்றும் செய்ய முடியல. பட்டு வர வாரங்களில், சனிக்கிழமைகளில் அவங்கள்கிட்ட இருக்கிற சின்ன தவறுகள் எல்லாம் அவங்க நிச்சயமாக திருத்திக்கிட்டு ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் பெஸ்ட்டாக மக்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக நம்பலாம். அவங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கு மற்ற கட்சிகளுக்கு கூடுற கூட்டத்தோடு கம்பேர் பண்ணால் நாகப்பட்டினத்தில் விஜய் கூடின கூட்டம் என்பது நிச்சயம் பெரிய கூட்டம் தான். ஏன் அப்படின்னா, மற்ற கட்சிகளுக்கு எப்படி கூட்டம் வருது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க, மீடியாக்கள் சொல்லுது அப்படின்னு நமக்கே தெரியும். அப்படிங்கும்போது விஜய்க்கு ஒரு ஆள் கூடினாலும் காசுக்காக கூடுற கூட்டம் கிடையாது. எல்லாருமே அன்புக்காக, அண்ணனுக்காக, தளபதிக்காக அப்படின்னு தான் கூடுறான் ஒவ்வொருத்தனும். புரியுதுங்களா? யாருமே வந்து பணத்துக்காகவோ, பொருளுக்காகவோ, பிரியாணி கொடுப்பாங்கன்னோ, சாப்பாடு கொடுப்பாங்கன்னோ, இல்லை அங்கே போனால் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னோ, இல்லை அங்கே போனால் நமக்கு மரியாதை கிடைக்கணும் யாருமே போகிறதில்லை. மரியாதை கூட கிடையாது. போனீங்கன்னா உட்காந்தா மீட்டிங்கில் உட்காந்தோமா, மீட்டிங்கை பார்த்துட்டு வர வேண்டியது தான். வந்த தொண்டர்களுக்கு எல்லாம் என்ன பொன்னாடை போட்டு கௌரவிக்க போகிறோம்? அதெல்லாம் கிடையாது. யார் வந்தாங்கன்னு கூட தெரியாது, பேர் கூட பதிவாக போகிறதில்ல. ஆனாலும் எதுக்காக போகிறாங்க? அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. அந்த அன்பு மட்டும்தான் விஜயையும் அவருடைய தொண்டர்களையும் இத்தனை வருஷமாக இணைச்சி ஒரு தூரம் நடத்திட்டு வந்திருக்கு. அந்த அன்பை வந்து யாராலையும் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. அது விஜய்னா விஜய் தான். விஜய் ஒருத்தர், அந்த ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் அப்படின்னு சொல்லி யாஷ் சொல்கிற மாதிரி, விஜய்னா அது ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் தான். அவருடைய பாஸ் அப்படிங்கிறது யாருக்குமே அமையிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சரிதானே?